நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பேச்சு கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் சப்ஸ்கிரைப் வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC யூஎஸ்டி லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $64,186 இருக்குங்க. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வீக்லியோட க்ளோசிங் காலையில் நடந்தது இல்லைங்களா. ஸோ வீக்லி கேண்டலை பற்றி பார்த்தோம். ஸோ வீக்லி கேண்டலில் பார்த்தோன்னா ஜூனோட ஃபஸ்ட்டு வீக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பியரிஷ் கேண்டல் வந்தது சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டல் வந்தது. ஆனால் போன வாரம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புல்லிஷ் கேண்டலோட ஹைக்கு மேலே ப்ரைஸு போயிட்டு திரும்ப ரிஜெக்ட் ஆகிட்டு ஒரு பியரிஷ் கேண்டலாகவே க்ளோஸ் வச்சிருச்சு சரிங்களா. ஸோ இன்றைக்கி வரைக்கும் சரிங்களா. ஸோ இதை நான் எடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனவுடனே மேலே தான் வந்தது. ஆனால் இது என்ன ஆகலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அகெயின் ஒரு பியரிஷ் கேண்டலாக வரலாம். அதுவும் பெரிய பியரிஷ் கேண்டலாக வரலாம். ஸோ இந்த வாரம் மேபி நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 59,000 உடையறதுக்கான பாசிபிள் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த வாரம் ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரைஸு பாருங்கள் இன்சைடில் இருக்கிற இந்த புல்லிஷ் கேண்டலோட ஹைக்கு மேலே போயிட்டு ஸ்டாப் லாஸ் ஆன் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு. அப்போது இந்த கேண்டலோட லோக்கு கீழே ஸ்டாப் லாஸ் பெண்டிங்கில் இருக்கும் சரிங்களா. ஸோ அப்படி பார்த்தா இந்த கேண்டலோட லோ கீழே ஸ்டாப் லாஸ் பெண்டிங் இருக்கும், இதுக்கு கீழேயும் ஸ்டாப் லாஸ் பெண்டிங் இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால் ப்ரைஸ் என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னா மேபி இந்த எடுக்கிறதுக்காக இங்கே வந்தானா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க இதையும் எடுக்கிறதுக்கு தானே அதிகமான சான்சஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஒரு பெரிய பியரிஷ் கேண்டல் பிரிண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மந்த்லியே பார்க்கும்போது தற்போதையக்கும் ஒரு பியரிஷ் கேண்டலில் தான் இருக்குது சரிங்களா. ஸோ தற்போதையக்கும் ஒரு பெரிய பியரிஷ் கேண்டலில் தான் இருக்குது. ஸோ இது புல்லிஷ் கேண்டல் பண்ணால் 74க்கு மேலே போகணும். ஸோ 74க்கு மேலே ப்ரைஸு போகுமான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான் சரிங்களா. அதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த வீக்லியோட ஹைக்கு மேலே கட்டாயி க்ளோஸ் வைக்கணும். ஸோ க்ளோஸ் வச்சா தான் நம்ம ஃபர்தராக என்னன்றது பார்க்கணும். அது இன்னும் ஒரு வாரம் தான், அதாவது இந்த வாரம் மட்டும் தான் இருக்குது இந்த மாதத்துக்குள்ள க்ளோஸ் வைக்கிறதுக்கு. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா ஒரு பியரிஷ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு இதே இடத்துல கன்சல்டேட் சரிங்களா. ஸோ மேபி ஒரு பெரிய பியரிஷ் மூவ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெய்லி கேண்டல் ஓகேங்களா. ஸோ டெய்லி கேண்டலில் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்கும் சரிங்களா. இந்த டிமாண்டை என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸு பிரேக் டவுன் பண்ணி கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சிச்சு வியாழக்கிழமை ஓகேங்களா. ஸோ லாஸ்ட்டு வியாழக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை வீடியோ போட்டிருப்பேன். அப்போ என்ன சொல்லியிருப்பேன் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அகெயின் நம்மளுக்கு இந்த டிமாண்ட் இப்போ சப்ளைவே ஆக்ட் ஆகும். ஸோ இந்த சப்ளை ஏரியாவிலேருந்து ப்ரைஸ் கீழே வரத்துக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருப்பேன். ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஏரியாவாண்டே ப்ரைஸ் சஸ்டைன் ஆகி நின்று இருக்குது சரிங்களா. இன்னும் பிரேக் டவுன் ஆகல, பிரேக் அவுட் ஆகி மேலே போகலை சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலையில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி காலையில் ஒரு பெரிய புல்லிஷ் மூவ் வந்திருக்குது மார்க்கெட்டில். அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த வியாழக்கிழமை கேண்டல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பெரிய வியாழக்கிழமை கேண்டல் இந்த கேண்டலோட ஹைக்கு மேலே ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸை அன் பண்ணிவிட்டு ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த லோக்கு கீழே இருக்க ஸ்டாப் லாஸ் பெண்டிங்கில் தான் இருக்கும் சரிங்களா. ஸோ மேபி ப்ரைஸ் நம்மளுக்கு கீழே வந்தான்னா இந்த லோ கீழே இருக்க ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணுறதுக்காக கீழே வரலாம் சரிங்களா. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு தற்போதையக்கு ஒரு புல்லிஷ் கேண்டலாக இருக்குது. ஸோ மேபி இன்றைக்கே நம்மளுக்கு ஒரு பியரிஷ் கேண்டலாக மாறலாம். அப்படி இன்றைக்கி மாறல, இன்றைக்கி நம்மளுக்கு புல்லிஷ் கேண்டலாகவே இங்கே ஃபிக்ஸ் ஆகிட்டான்னா நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூஸ்டே கேண்டல், அதாவது நாளைக்கு கேண்டல் பார்த்தீங்கன்னா அகெயின் நம்மளுக்கு ஒரு ஹை போயிட்டு இந்த கேண்டல் அதாவது நம்மளுக்கு டெய்லி அதாவது மண்டே கேண்டலோட ஹைக்கு மேலே ஸ்டாப் லாஸ் ஆன் பண்ணிட்டு இதே இடத்துல நம்மளுக்கு ஒரு டோஜியோ ஸ்பின்னிங் டாப் மாதிரி பண்ணிட்டான்னா கண்டிப்பாக புதன்கிழமை ஒரு பெரிய பியரிஷ் கேண்டல் வரும் சரிங்களா. ஒன்று ப்ரைஸு இன்றைக்கே கீழே வரும், இல்லைன்னா புதன்கிழமைலேருந்து கீழே வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஸோ அப்படி கீழே வரும்போது இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணி கேண்டல் ஏதாவது டெய்லி கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா இது ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு பியரிஷ் மூமெண்ட்டு கொடுக்கும் ஓகேங்களா. தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் தான் ப்ரைஸ் உடைக்கிறதுக்காக இந்த இடத்துல தடுமாறின்னு இருக்குது சரிங்களா. ஸோ இன்கேஸ் ப்ரைஸ் கீழே வந்துருச்சு, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் இந்த 59 உடைக்கிறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்கும் சரிங்களா. ஸோ டெலகிராம் இல்லாதனால நான் என்னால் ரெகுலராக டக்குன்னு அப்டேட் பண்ண முடியலங்க. ஸோ என்னென்னா டெலகிராம் அநேகமாக நாளைக்கு ஓப்பன் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் எப்படின்றது. ஓப்பன் ஆனவுடனே நான் மெசேஜ் போட ஸ்டார்ட் பண்ணுவேன் ஓகேங்களா.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருக்காங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக டிஸ்கில் மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது, இந்த வீடியோவில் சொல்லி இதில் ஓன் அனாலிசிஸ். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, நீங்களே ஒரு அனலைஸ் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.